ஓம் கம் கணபதே நமக. ஓம் குருவே நமக. கள்ளம் கபடமில்லாத வெள்ளை மனமும் வள்ளல் குணமும் கொண்ட கடகராசி நேயர்களே, கடக லக்ன நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற முக்கியமான தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராகு கேது பயிற்சி இந்த 2023 எப்படி இருக்க போகுது இந்த கடகராசிக்காரங்களுக்குன்றதை பற்றி தான் இன்னைய பதிவில் நம்ம தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க இருக்கிறோம். அதாவது 8/10/2023 அன்னைக்கு நடக்கிற அந்த ராகு கேது பேச்சால் கடகராசிக்காரங்களுக்கு எண்ணற்ற நன்மைகள் நடக்க இருக்குது. அதை பற்றி தான் இன்னைய பதிவில் தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னால் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். இனிமே உங்கள் வாழ்க்கை முழுவதுமே நீங்கள் நல்லா தான் இருக்க போகிறீங்க, எல்லாத்துலேயுமே ஜெயிக்க போகிறீங்க, வெற்றி மேலே வெற்றியை பெற போகிறீங்க. இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே வெற்றியாகவே நடக்க போகுதுங்க, எல்லாமே ஏற்றமாகவே நடக்க போகுது, எல்லாமே பாசிட்டிவாகவே நடக்க போகுது. அதே மாதிரி உங்களுடைய வேலையில், நீங்கள் செய்கிற வேலையில் இது வரைக்கும் இருந்து வந்த கஷ்டங்கள் எல்லாமே, பிரச்சனைகள் எல்லாமே முழுவதுமாக நீங்கள் போதுங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு வேலையில் ஏதோ ஒரு பிரச்சனை, உங்களுடைய மேலதிகாரியோ இல்லை வேறு யாராவது உங்கள் வேலையில் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துனே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வேறு ஏதாவது கம்பெனிக்கு வேலை கிடச்சிரும், இல்லை அவங்களுக்கு வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றிடுவாங்க, இல்லை அவங்கள வேறு போஸ்டிங்கை மாற்றி அமுச்சு விட்ருவாங்க. அவங்க அந்த சீட்டிலேருந்து வெளியில் போயிடுவாங்க. அதுக்கு பதிலாக அந்த நாற்காலியில் உங்களுக்கு இடம் உண்டு, அந்த பதவி, அந்த ப்ரமோஷன் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இன்க்ரிமெண்ட் அதிகமாக வரும். அதனால் நீங்கள் ரொம்ப புத்துணர்ச்சி அடைவீங்க. முன்பை விட அதிகமான உத்வேகத்துடன் மிகவும் உற்சாகமாகவும் உங்கள் வேலையை நீங்கள் வேகமாகவும் செய்வீங்க. அதனால் எல்லாருமே அவங்கள பற்றியே எவ்வளோ ஒரு ரெஸ்பான்சிபிளாக பண்ணுறாரு பாருங்கள், எவ்வளோ ஒரு பொறுப்பாக செய்கிறாரு பாருங்களா, அவர் வேலையை எவ்வளோ சுறுசுறுப்பாக செய்கிறாரு பாருங்களா அப்படின்னு உங்களை எல்லாருமே பாராட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை, அந்த என்விரான்மெண்ட்டு உங்களுடைய வேலை செய்கிற இடத்துல இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய தொழில் சம்மந்தமாக இனிமேல் நீங்கள் வெளிநாட்டுக்கெல்லாம் போக போகிறீங்க. இந்த ராகு கேது பயிற்சி பிறகு நீங்கள் வெளிநாட்டுக்கெல்லாம் போக போகிறீங்க. தொழில் சம்மந்தமாக வெளிநாட்டுக்கு போக போகிறீங்க. சரிங்களா? ராகு 9ஆம் இடத்துல இருக்கார், வெளிநாட்டுக்கு போக போகிறீங்க. அதேமாதிரி வேலை சம்மந்தமாக வெளிநாட்டுக்கு போக போகிறீங்க. எக்ஸலண்ட்டாக இருக்க போகிறீங்க. இது வரைக்கும் உங்கள் வேலையில் இருந்து வந்த அனைத்து பிரச்சனைகளும் ஒரு முடிவுக்கு வரப்போகுது. உங்களுடைய பிரான்ச்சை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறீங்க, அதிகப்படுத்த போகிறீங்க. அதனால் உங்களுடைய வேலையில், உங்களுடைய தொழிலையும் அதிகமான வருமானம் உங்களுக்கு கிடைக்க போகுது. இதுக்கு மேலே உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக பணத்தை சம்பாதிக்க போகிறீங்க, அதிகமாக பணத்தை சேமிக்க போகிறீங்க, அதிகமாக பணத்தை குவிக்க போகிறீங்க, கோடீஸ்வரனாக மாற போகிறீங்க, நினச்சி பார்க்க முடியாத ஒரு அசுர வளர்ச்சியும் பெற போகிறீங்க. சுருக்கமாக சொல்ல போனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இன்னும் நிறைய கடகராசிக்காரர்களும் சரி, கடக லக்னக்காரர்களும் சரி, நீங்கள் சொல்கிறதுக்கும் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு வர வாழ்க்கைக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, எங்களுக்கும் அதிர்ஷ்டத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, நாங்கள் இது வரைக்கும் அதிர்ஷ்டத்தை பார்த்ததே கிடையாது, எங்களுக்கு அதிர்ஷ்டத்துக்கு ரொம்ப தூரம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அதே மாதிரி எங்களுக்குன்னு ஒரு நிலையான வேலை கிடையாது, எங்களுக்குன்னு ஒரு நிலையான தொழில் கிடையாது, எங்களுக்குன்னு ஒரு நிரந்தரமான வருமானம் கிடையாது, எங்களுக்கு கடன் அதிகமாக இருக்குது, அந்த கடனுக்கான வட்டியை கூட எங்களால் சரியாக கட்ட முடியல, அதேமாரி தினசரி வாழ்க்கையை நாங்கள் ரொம்ப போராட்டமாக தான் வாழ்ந்துக்கிட்டு வரோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, நான் உறுதியாக சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன், மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுதுங்க. அந்த மாற்றமானது உங்கள் வாழ்க்கையில் உங்கள் தலையெழுத்தையே மாற்றக்கூடிய மாற்றமாக அமைப்போகுது. அதேமாதிரி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனை வரப்போகுது. அந்த திருப்பு முனையானது எல்லாரையும் உங்களை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு அசுர வளர்ச்சி தரக்கூடிய திருப்பு முனை அது அமையப்போகுது. அதேமாதிரி கடந்த காலத்தில் உங்களுடைய குடும்ப வறுமையால் தலைகீழான உங்களுடைய வாழ்க்கை இனிமேல் தலை நேராக மாறப்போகுதுங்க. அதே மாதிரி தலை குனிஞ்சு நடந்த நீங்கள் இனிமேல் எல்லார் முன்னாலேயும் தலை நிமிர்ந்து நடக்க போகிறீங்க. ஆமாங்க, அதாவது கடந்த காலத்தில் உங்களுடைய வேலை இழப்பு, தொழில் நஷ்டம், குடும்ப பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, கடன் வாங்கினவங்ககிட்ட சரியான நேரத்தில் கொடுக்க முடியாமல் பட்ட அவமானம், அதேமாதிரி தொடர் சறுக்கல், தொடர் தோல்வி, தொடர் நஷ்டம், இவைகளால், சரிங்களா, கடன் தொல்லை, இவைகளால் உங்களை யாரெல்லாம் பார்த்து உங்களை கிண்டல் பண்ணாங்களோ, கேலி பண்ணாங்களோ, அவமானப்படுத்தினாங்களோ, அலைகழிச்சாங்களோ, இதுக்கு மேலால் இவன் எந்திரிக்கவே மாட்டான், எந்திரிக்கவே கூடாது அப்படின்னு உறுதியாக யாரெல்லாம் நம்பினாங்களோ, இவன்லாம் ஒரு ஆள் 10 பைசாவும் பெறமாட்டான், இவனுக்கு ஒரு பொண்டாட்டி, இவனுக்கு ஒரு குழந்தை, எதுக்கு தான் அவன் பிறந்ததே அவன் வேஸ்ட்டு ஃபெல்லோ அப்படின்னு உங்களை யாரெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு ஏளனமாக நினச்சாங்களோ, அவங்களுக்கு முன்னால் அவங்கள விட நீங்கள் சொத்துலேயும் சரி, அந்தஸ்துலேயும் சரி, புகழிலையும் சரி, கௌரவத்துலேயும் சரி ஒரு படி மேலே வளர்ந்து அவங்களுக்கு முன்னால் நீங்கள் தலை நிமிர்ந்து நடக்க போகிறீங்க. பாடுறா ராஜாதி ராஜாடா, யாரை பார்த்து என்ன நீ கேட்டா அப்படின்ற மாதிரி நீங்கள் தலை நிமிர்ந்து நடக்க போகிறீங்க. அப்படிப்பட்ட ஒரு கௌரவமான நல்ல வேலையும், கௌரவமான
தொழிலையும் அதேமாதிரி நிரந்தரமான வருமானத்தையும் கோடீஸ்வர யோகத்தையும் கடன் இல்லாத வாழ்க்கையும் தேவைக்கு அதிகமான பணத்தையும் முன்பை விட மிக பெரிய வாய்ப்புகளையும் கௌரவம் அந்தஸ்து மேன்மை எட்டி தொட முடியாத உயரத்தையும் அதேமாதிரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத ஒரு அசுர வளர்ச்சியும் அதேமாதிரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செட்டில் ஆகக்கூடிய அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சியை பற்றி தான் இன்றைய பதிவில் நம்ம தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கிட்டு நம்ம வீடியோவுக்கும் லைக் ஒன்று கொடுத்துருங்க. சரிங்களா? பொதுவாகவே இந்த ராகுவும் கேதுவும் மற்ற கிரகங்களிலிருந்து வேறுபட்ட கிரகங்கள். சரிங்களா? அதாவது மற்ற கிரகங்களுக்கு உருவம் இருக்குது, ஆனால் இதுங்களுக்கு உருவம் கிடையாது. மற்ற கிரகங்கள் வந்து ஒரு நெருப்பு கிரகங்களும் இருக்குது, அதேமாரி சாலிடான கிரகங்களும் இருக்குது. ஆனால் இவைகள் வந்து நிழல் கிரகங்கள், கண்களுக்கு தெரியாது. இது எப்போ சூரியனையும் சந்திரனையும் மறைக்குதோ அப்போ தான் இந்த ராகுவும் கேதுவும் நம்மளால் பார்க்க முடியும். ஆகையால் இவைகள் நிழல் கிரகங்கள், சாயாத கிரகங்கள். அதே மாதிரி மற்ற கிரகங்கள் வந்து கிளாக் வைஸில் கடிகாரம் எப்படி சுற்றுதோ அந்த மாதிரி சுற்றி வரும். ஆனால் இந்த ராகுவும் கேதுவும் கடிகார முள்ளிக்கு ஆப்போசிட் ஆன்டி கிளாக் வைஸில் தான் சுற்றும். அதே மாதிரி நீங்கள் 9 கிரகங்களையுமே கிளாக் வைஸில் தான் சுற்றணும். சில பேர் வந்து 7 கிரகத்துக்கு கிளாக் வைஸும் ராகுவும் கேதுக்கும் ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றும். அந்த மாதிரி சுற்றக்கூடாது. 9 சுற்றுமே கிளாக் வைஸில் தான் சுற்றணும். சரிங்களா? இந்த தவறை வந்து செய்யக்கூடாது. அதே மாதிரி இந்த ராகு கேது பேச்சில் ராகு உங்களுடைய ராசிக்கு 9வது இடத்துலையும் கேது உங்களுடைய ராசிக்கு 3வது இடத்துலையும் வந்திருக்கிறார். 9வது இடங்கிறது வந்து பாக்கியஸ்தானம். ராகு வந்து தனக்காரகன், யோகக்காரகன், பணத்தை அள்ளி அள்ளி கொடுப்பார் ராகு பகவான். சரிங்களா? அதேமாதிரி கேது வந்து புத்திக்காரகன், அதேமாதிரி உங்களுடைய ஞானக்காரகன். உங்களுடைய புத்தி கூர்மையை உங்களுடைய லெவலை அடுத்தடுத்த லெவலுக்கு அடுத்து என்ன பண்ணலாம், நீங்கள் பெரிய ஆள் ஆகலாம் அப்படின்ற மாதிரி உங்களுடைய ஞானத்தை நல்ல முறை செதுக்கி உங்களுடைய லைஃப்பை அடுத்தடுத்த லெவலுக்கு எடுத்து கொண்டு போகிற ஒரு ஞானக்காரகன் இந்த கேது. சரிங்களா? அதனால் இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி இப்போ 10வதுல இருந்த ராகு 9வது இடத்துக்கு வந்துடுறாரு, மேஷத்துலேருந்து மீனத்துக்கு வந்துடுறாரு. இப்போ மேஷத்தில் குருவும் இருக்கார். சரிங்களா? அப்போ வந்து உங்களுக்கு 10வது இடத்துல வந்து குருவும் சரி ராகுவும் ஒரே இடத்துல இருந்ததால் குருவும் வந்து உங்களால் வந்து அந்த ராகு என்ன பண்ணிட்டாருன்னா திற மாதிரி அப்படியே வந்து அவருடைய நன்மையை வந்து அதிகமாக படாத மாதிரி பண்ணிட்டார். ராகுவோட அதிக நன்மை வந்து உங்களுக்கு கிடைக்காத மாதிரி பண்ணிட்டார். இப்போ வந்து அவர் மீனத்துக்கு போயிடுறாரு. அப்போ உங்களுக்கு வந்து மேஷத்தில் 10வது இடத்துல குரு வந்து கிளியராக இருக்கார். அப்படியே சும்மா ஜம்முன்னு உங்களுக்கு அவருடைய நன்மையை அழகாக வழங்க போகிறாரு. ஒரு பக்கம் குரு உங்களுக்கு நன்மை வழங்க போகிறாரு, ஒரு பக்கம் ராகு அள்ளி அள்ளி கொடுக்க போகிறாரு. சரிங்களா? கேதுவும் நன்மையை வழங்க போகிறாரு, தைரியத்தை வழங்க போகிறாரு, முயற்சியை வழங்க போகிறாரு, வெற்றி வழங்க போகிறாரு. சரிங்களா? வெற்றி ஸ்தானம் அந்த இடத்துல கேது இருக்காரு. அந்த இடத்துல இருந்தாலே மூலத்திரிகோண பலம், அதே மாதிரி அஷ்டலட்சுமி உங்கள் வீட்டில் தேடி வருவாங்க. தனலட்சுமி, தானியலட்சுமி, என்னென்ன லட்சுமி இருக்காங்களோ எல்லாமே உங்கள் வீட்டில் தேடி வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவாங்க. பணத்துக்கு பஞ்சமே இருக்காது. இது ஒரு மிகப்பெரிய யோகம். இந்த 1.5 வருஷம் நீங்கள் நல்ல முறையில் நீங்கள் முயற்சி பண்ணினா கோடீஸ்வரன் ஆகலாம். ராகுவும் கேதுவும் ஒருத்தவங்களுடைய ஜாதகத்தில் வந்து நல்ல இடத்துல வந்துட்டாவே அவங்களுடைய வாழ்க்கை திடீர்னு மாற்றம் வரும். இப்போ திடீர்னு இடி விழுனா இருக்க தெரியுமா? நம்ம யாராவது எதிர்பார்ப்போமா? அந்த மாதிரி ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இடி விழுன்னு சொல்லலை, உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரும். அதாவது திடீர்னு லாட்ரி சீட்டு விழும், 10 கோடி 20 கோடி லாட்ரி சீட்டு விழும். அதை யாராவது எதிர்பார்த்துருக்குமா? அந்த மாதிரி திடீர்னு அசுர வளர்ச்சி வரும். அதாவது சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் வைப்பான், திடீர்னு பார்த்தா கோடீஸ்வரன் ஆகிடும். இந்த வளர்ச்சி இல்லாமல் இந்த ராகுவும் கேதுவும் பண்ணுறது தான். சரிங்களா? இப்போ உங்களுக்கு 100% சாதகமாக இருக்குது. இதை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக்கணும். அதே மாதிரி உங்களுடைய வியாபாரமான நீங்கள் ஷேர்ஸில் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆன்லைன் ட்ரேடிங் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து ஷேர்ஸ் எல்லாமே நல்ல முறையில் உயரும். 1000 ரூபா மதிப்புள்ள ஷேர்லாம் லட்சத்தை தாண்டிடும். இப்போ ஏன்னா அந்த ராகுவும் கேதுவும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதே மாதிரி லாட்ரி சீட்டு வாங்கினாலும் உங்களுக்கு ப்ரைஸ் விழும். அதே மாதிரி சோசியல் மீடியா இருக்குது இல்லைங்களா, யூடியூபர்ஸு, ஃபேஸ்புக்கில் இது பண்ணுறவங்க, இன்ஸ்டாகிராமில் வந்து ஒர்க் பண்ணுறவங்க, இவங்களுக்கு எல்லாமே அவங்களுடைய வீடியோலாம் பயங்கரமாக வைரல் ஆகும். சுத்தமாக வியூஸ் போகிறதுலாம் பயங்கரமாக போகும். உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். உங்களுடைய காணொலிகள் எல்லாமே நல்ல முறையில் வைரல் ஆகும். அதனால் உங்களுக்கு சினிமாவில் சான்ஸ் கிடைக்கும். நீங்கள் எந்த கண்டென்ட்டு, நீங்கள் எந்த இது நீங்கள் போடுறீங்களோ அது எல்லாமே மிகப்பெரிய லெவலில் வைரல் ஆகும். உங்களுக்கு
திரைப்படத்தில் துறையில் வாய்ப்பு கிடைக்கும், பாடகர் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும், டான்ஸர் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும், அதே மாதிரி சீரியலில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும், பிக் பாஸில் வாய்ப்பு கிடைக்கும். சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு அருமையான காலகட்டம் இது. அதேமாரி புதையலே கிடைச்சாலும் கிடைக்கும். ஏகப்பட்ட பேருக்கு இந்த ராகு கேது பயிற்சியில் புதையல் கிடைக்கிறதுலாம் இந்த ராகு கேது பயிற்சி இருக்கும்போது தான் அவங்களுக்கு எல்லாமே புதையல் கிடைக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான காலகட்டம். இதை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தினோம். அதே மாதிரி தினமும் உங்களுடைய என்னென்னலாம் நீங்கள் பண்ண போகிறீங்களோ ஒரு லிஸ்ட் ஒன்று எழுதி வச்சுக்கோங்க. அதேமாதிரி உங்களுக்கு வேலையும் சரி தொழிலும் சரி நல்லா அமையும், எக்ஸலண்ட்டாக அமையும். நீங்கள் முயற்சி மட்டும் பண்ணுங்களா, மற்றெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. ஒவ்வொரு வருஷமே குரு பயிற்சியாக இருந்தாலும் சரி, சனி பயிற்சியாக இருந்தாலும் சரி, ராகு கேது பயிற்சியாக இருந்தாலும் சரி, சுக்கிர பயிற்சியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறாங்கன்னா ஒரு வேலைக்காக தான் போகிறாங்க, ஒரு ரீசனுக்காக தான் போகிறாங்க. இப்போ நீங்கள் உங்கள் ஊர் திருச்சின்னு வச்சிங்களா, நீங்கள் திடீர்னு சென்னைக்கு போகிறீங்க, சும்மாவை போயிடுறீங்க. நான் சென்னைக்கு சும்மா அப்படியே போயிட்டு வரணும், போயிட்டு ஏதோ ஒரு வேலை இருக்கும் போவீங்க. ஒன்று நீங்கள் அங்கே தங்கி வேலை பார்க்கணும் அதுக்காக போவீங்க, இல்லை தற்காலிகமாக ஏதோ ஒரு வேலை இருக்கும் அதுக்காக போவீங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு ரீசனுக்காக போவீங்க, இல்லை யாரையோ போய் பார்த்துட்டு வரதுக்காக போவீங்க. சரிங்களா? ஒரு காரணத்துக்காக தான் நீங்கள் அங்கே போகிறீங்க. அதே மாதிரி இந்த கிரக பயிற்சியான குரு பயிற்சியாக இருந்தாலும் சரி, சனி பயிற்சியாக இருந்தாலும் சரி, ராகு கேது பயிற்சியாக இருந்தாலும் சரி, சூரிய பயிற்சியாக இருந்தாலும் சரி, சுக்கிர பயிற்சியாக இருந்தாலும் சரி, இதுங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகுதுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். 9வது இடம் தனஸ்தானம், மிகப்பெரிய பணவரவை உண்டாக்கக்கூடிய தனஸ்தானம் 9வது இடம். அங்கே ராகு வராரு, அள்ளி அள்ளி கொடுப்பார். ராகு அசுரதனமாக தான் கொடுப்பாரு. சரிங்களா? அதேமாதிரி கேது முயற்சி ஸ்தானம், மூலத்திரிகோண பலம், வெற்றி ஸ்தானம், ஞானஸ்தானம். ஞான பலம் கேது பகவான். ராகு மட்டும் கொடுக்க ஆரம்பிச்சாருன்னு வச்சிங்களா, என்ன பண்ணுறதுனே தெரியுது, அந்த மாதிரி கொடுப்பாரு. திடீர்னு இப்போ ஒரு அரசியல்வாதி கூட அமைச்சராகி 10 வருஷம் தான் ஆகுதான், 2009 அமைச்சரானாராம். அவருடைய சொத்து மதிப்பு 2,50,000 கோடி அவருடைய சொத்து மதிப்பு. இந்த மாதிரிலாம் வரும். திடீர்னு அரசியல்வாதிலாம் கொண்டாந்து பணத்தை கொடுத்துட்டு போகணும், தப்பா வச்சு நீ ஏதாவது பாரு, நான் இப்போ கேட்டால் கூட அப்படின்ட்டு. இதெல்லாம் இந்த ராகு கேது பேச்சில் திடீர்னு, அதாவது குறுக்கு வழியோ நேர் வழியோ எதுலேயோ ஒரு வழியில் உங்களுக்கு பணம் வரும். சரிங்களா? அப்படி அதுக்காக நம்ம குறுக்கு வழியாகவே நம்ம எதிர்பார்த்துன்னு வரக்கூடாது. அப்போ உதாரணத்துக்கு ஒருத்தன் ஏதோ படிச்சுட்டு ஏதோ சாதா வேலையில் இருக்கான்னு வச்சுக்கான், அவனுக்கு மிகப்பெரிய இடத்துலேருந்து பொண்ணு கிடைக்கும், பெரிய பணக்காரங்கிட்டேருந்து பொண்ணு கிடைக்கும். அப்போ பையன் நல்லா இருக்கான், என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருந்தால் போதும், நான் என்ன வேணாலும் செய்கிறேன் அப்படின்ற அப்பா அம்மா இருக்காங்கல்ல. பையன் எங்கள் ஸ்டேட்டஸுக்கு இருக்கணும், அதனால் நம்ம பையன் ஒழுக்கமாக இருப்பானு எப்படி தெரியும்? சரி, ஒரு இல்லாத குடும்பமாக இருந்தாலும் பையன் ஒழுக்கமாக இருக்கானா, நல்ல பையனா, நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி பெண்ணை திருமணம் பண்ணி பெரிய ஆளாவாங்க. இந்தமாரி காலகட்டத்தில் எந்தெந்த தொழில், அதேமாதிரி நீங்கள் ஒரு இதில் வேலையில் இருக்கீங்கன்னா நீங்கள் அதுக்கு சைடாக வேறு ஒரு தொழில் கூட பண்ணுவீங்க, அதுலேருந்து உங்களுக்கு வருமானம் வரும். சரிங்களா? இப்போ ஒருத்தர் போன ராகு கேது பயிற்சியில் அவருக்கு நேரம் நல்லா இருந்தது, வேற ஒரு ராசிக்காரர். அவர் என்ன பண்ணார், வேலையும் கிடச்சிது, அவர் ஊர்லேருந்து முந்திரி பருப்பு கொண்டு போய் சென்னையில் விற்றார். இப்போ அவருடைய சம்பளம் 1,50,000 லட்சம் தான் வேலையில். ஆனால் அவர் முந்திரி பருப்பில் கிட்டத்தட்ட மாதம் 10 லட்சத்துக்கு மேலே சம்பாதிக்கிறார். அங்கே இருக்கிற கடைகளுக்கு, ஸ்வீட் கடைகளுக்கு ஏகப்பட்ட பேர் மொத்தமாகலாம் வாங்கிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கே 10 லட்சத்துக்கு சம்பாதிக்கிறார் முந்திரி பருப்பில். அப்போ ராகு கேது பயிற்சி எந்த அளவுக்கு வேலை செய்து பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு அருமையான காலகட்டம். இந்த நல்ல நேரத்தை இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு ஒரே வரியில் எப்படி சொல்லணும்னா, நீங்கள் கோடீஸ்வரம். இந்த ராகு கேது பயிற்சி கடகராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னா, நீங்கள் கோடீஸ்வரன். அப்படிப்பட்ட ஒரு அருமையான காலகட்டம். இதை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திங்க. அதே மாதிரி உங்களுடைய ஹெல்த்தில் ரொம்ப அக்கறை இருக்கணும். சரிங்களா? இப்போ பணம் அதிகமாக வரும், பணம் அதிகமாக வருதுன்னு சொல்லிட்டு காலை சாப்பாட்டை 11 மணி 12 மணிக்கு சாப்பிட்டுக்கினேன், மத்தியான சாப்பாட்டை 4 மணி 5 மணிக்கு சாப்பிட்டுன்னு இருக்கக்கூடாது. ஹெல்த்து ரொம்ப முக்கியம். நீங்கள் எவ்வளோ பணத்தை சம்பாதிச்சாலும் ஹெல்த். சரிங்களா? ஒருத்தர் மிகப்பெரிய கோடீஸ்வரன், ஆனால் எதையும் அனுபவிக்க முடியாமல் படுத்த படுக்கையா 4 மணி வேட்டியை மட்டும் கட்டிக்கினேன், படுத்த படுக்கையா ஃபேனை போட்டுன்னு படுத்துங்க இருந்தாருன்னா அதனால் எதாவது யூஸ் ஆகுது? அவருக்கு ஏகப்பட்ட ட்ரெஸ் இருக்கும், கோட்டு சூட்டு என்னென்ன ட்ரெஸ் வகைகள் இருக்கோ எல்லாமே இருக்குது, ஆனாலும் போட முடியாது, அவர் உடம்பு முடியல. அப்போ என்ன யூஸு? ஹெல்த் ரொம்ப முக்கியம். நல்ல நேரத்துக்கு கரெக்டாக சாப்பிடணும். 8 மணிக்கு 8:30 சாப்பிட்டுடணும், மதியானம் மணி 1:30 சாப்பிடணும், சாயங்காலம் 7:30 8 சாப்பிடணும். சரிங்களா? தண்ணி நிறையா குடிக்கணும், அப்பயும் தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிச்சிக்கணும். இந்த மாதிரி பண்ணினா உடம்புல எந்த பிரச்சனையும் வராது. பழங்களை அதிகமாக சாப்பிடணும். ஏன்னா உங்களுக்கு வருமானத்துக்கு பஞ்சம் கிடையாது. இதுக்கு மேலே
ஹெல்த் ரொம்ப முக்கியம். ஏன்னா பணம் வந்துன்னா சில பேர் ஆகா வேலை இருக்குன்னு சரியாக தண்ணி குடிக்காமல் இது பண்ணாமல் அப்புறம் சளி பிடிச்சின்னு ஒரு வாரம் படுத்து கிடப்பாங்க, எந்திரி கூட முடியலன்ட்டு. இந்த நேரத்தில் ஹெல்த் இஷ்யூஸ் வரும். ஹெல்த் இஷ்யூஸ் வந்து அது வந்து ரொம்ப நம்ம வந்து அல்சரை உண்டாக்கும். நீங்கள் சரியான நேரத்தில் சாப்பிட்லன்னா அல்சரை உண்டாக்கும். நம்ம உடம்பை வந்து நம்ம பத்திரமா வச்சுக்கணும். உடம்பை பத்திரமா வச்சுன்னா இன்னும் 20 வருஷம் சேர்த்து கூட வாழலாம். சரிங்களா? ஒரு 70 வயசு வரைக்கும் தான் ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கலாம். அவர் வந்து நல்ல முறையில் உடனே சோறு இருக்கிறேன்னு நம்ம மட்டும் சுகர் அதிகமாக இருக்கிறது திங்கக்கூடாது. என்ன சாப்பாடு பெஸ்ட்டு சாப்பாடு, எது ஹெல்த்தியான சாப்பாடு அதை சாப்பிட்ணும். நேரத்துக்கு சாப்பிட்ணும். அதே மாதிரி தண்ணியை அப்பயும் அதிகமாக குடிக்கணும். இந்த மாதிரி குடிச்சுன்னு தான் 100 வயசு வரைக்கும் இருக்கலாம். நம்ம வந்து அப்படி பின்பற்றாமல் நான் ஏதோ நானும் சாப்பிட்றேன் ஏதோ நான் இருக்கேன்னா வச்சிங்களா, நோய் நொடியோட நம்ம சேர்த்து வச்சு பணம் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். சரிங்களா? ஆகையால் இந்த காலகட்டத்தை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக்கணும். அதேமாதிரி அக்கம் பக்கத்தினர்கிட்ட கவனமாக இருக்கணும். சொந்த இது பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் வீணுன்னே சண்டைக்கு வருவான். சரிங்களா? நீங்கள் எதாவது ஆணி அடிச்சிங்கன்னா டேய் இந்த பக்கம் என் வீட்டில் சத்தம் கேட்குற, இந்த செவுத்தில் நீ அடிக்காதன்னுவான். அக்கம் பக்கத்துக்கிட்ட வச்சுக்காதீங்க. அவங்க எதோ பேசினா கூட அதை கண்டுக்காதீங்க. சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு அது வேலை கிடையாது. நீங்கள் முன்னேறணும். நீங்கள் ஒரு இலக்கை நோக்கி இருக்கீங்க, அங்கே போகணும். இப்போ என்ன சொல்கிறது, இப்போ நீங்கள் ஒரு ஊருக்கு போகிறீங்க, ஓரத்தில் நாயை குலைக்குது, உடனே நீங்கள் ஊருக்கு போகிறது முக்கியமாக, நாயில் அடித்து தோற்றுறது முக்கியமாக? நீங்கள் பாட்டு போங்க, அது மட்டும் குலைச்சா போகுது. சரிங்களா? ஆகையால் இந்த ராகு கேது பயிற்சி அனைத்து கடகராசிக்காரர்களுக்கும் மிகப்பெரிய ஜாக்பாட்டு, மிகப்பெரிய கோடீஸ்வரம் யோகம், மிகப்பெரிய வரப்பிரசாதம்னு சொல்லி இதை நல்ல முறையில் பயன்படுத்திகிற வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக வரணும்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், ஆல் தி பெஸ்ட்.